பேர் கல்யாணம் பண்ண போறது கன்ஃபார்ம். ஆமா, நீங்க வேணா பண்ணுவீங்களா? உங்களுக்கு பண்ணி வைக்க முடியாது, ஒண்ணும் பண்ணி வைக்க முடியாது. புரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் யாயோ. சரி ரைட்டு, வீடியோஸ் போட்டு ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. அது ஏன் தப்பு இல்லை காய்ஸ், நான் வீடியோ போடுறேன் சரிங்களா. நிறைய பேர் வீடியோ போடுன்னு கேட்டாதீங்க, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். பட் யூடியூப்கார் லிமிட்டடில் போட்டுறோம் சரிங்களா. ஸோ லிமிட்டடில் போட்டால் வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் பெருசாக வியூஸ் போகாது, ரெவன்யூ சுத்தமாக வராது. அதனால தான் நான் வந்து ரொம்ப லேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காண்டி சாரி. ஓகே, இந்த வீடியோ பார்த்துரும் சரிங்களா. டைம் வேஸ்ட் பண்ணா யார் என்ன என்ன எழவியாது என்ன பாட்டு, என்ன இளவு இது? எப்பா. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா அதில் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு நினைப்பாங்க. நம்ம அதித்தி சங்கர் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து எல்லாருக்கும் அப்படியே ஆப்போசிட், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுற பேரில் குதறி விட்டு போயிடுவாங்க. எதுக்குமா இதெல்லாம், நீ சும்மா ஐடியாமா. நான் கான்டென்ட் கிரியேட்டர்ல அவன் அவசியம் இல்லை, நான் பிள்ளை ஆடுறதா பார்ப்பேன்னு நினைச்சேன். இந்த வீடியோ தட்டி விட்டுருங்க. சேம் டு யூ ப்ரோ. நானும் இதே தான் பண்ணேன். இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் முதல் கூட பண்ணி வச்சேன். இதே மாதிரி அவர் சொல்லும்போது டக்குன்னு தள்ளி விட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். பட் அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 2 வீடியோக்கு முன்னாடியே அதை போட வேண்டியது, அது மிஸ் ஆகிட்டு நம்ம தம்பியை பார்த்தோம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் தப்பு தான். இருந்தாலும் நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் தானே, அதித்தி சங்கர் மாதிரி வந்தாச்சு. அம்மா யாருமா நீ? இதாம தரமான ரிவெஞ்ச். சூப்பர், கீப் இட் அப். கேமரா கால் பண்ணி சாவடிக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கால் எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம்ல, ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கேன். கால் எடுக்கலனா கால் பண்ண கூடாதுல, மூதேவிகளா முட்டா பயலா. கால் எடுக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கிற அர்த்தம். நான் அது எதுக்கு பேசுறேன் தெரியுமா, வீடியோ எடுக்கும்போது எவனோ ஒருத்தர் கால் பண்ணாம அதுக்கு பேசுனதுல அதை எதுக்குள்ள மேட்ச் பண்ணி வச்சிருக்கியா, என்ன வச்சே செஞ்சிருக்கீங்கள. பட் அதுக்கும் அந்த டைம்லையும் கால் பண்ணக்கூடாது தான். பட் நான் வந்து அதுக்காண்டி நான் பண்ணலை, வீடியோ எடுக்கும்போது எவனோ ஒருத்தர் கால் பண்ண அதுக்காண்டி பண்ணோம்ல. பட் சிறப்பாக பண்ணிருக்கீங்களே என்ன வச்சு. காலேஜ் டேஸ்ல கல்ச்சரல்ஸ்ல நான் தான் உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் தான் லீட் ஆடுவேன், இங்க ஆடுவேன் பக்கத்துல. காலேஜ்ல வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான், அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். இருந்தாலும் எதுவும் நமக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம சிரிக்கக்கூடாது. ஒருவேளை அது கூட நடந்திருக்கலாம். நம்ம தளபதிக்கு, நம்ம சின்னத்திரை தளபதி கூட டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன் நடந்திருக்காதா சொல்லுங்க, நடந்திருக்கலாம், உருட்டாவும் இருக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றி தெரியாமல் அதை பற்றி பேசக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடும். என்னெல்லாம் பண்ண போறா, பறக்க போறாளா? பறக்குறோம், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல. இறங்குறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சேக் கூட இல்லை. ஆம்னா இந்த வரத்துக்கு வாரியோ இல்லை, நீங்கள் சீரியல் எடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. அதாவது ஒரு மாட்டு வண்டி இப்படி நிற்கின்னு வைங்களேன், அதில் இந்த பக்கம் யாருன்னா இந்த பக்கம் வந்து சப்போர்ட்டே கிடையாது, அவன் ஓடிட்டான். ஸோ பைக் வந்து இந்த பக்கம் வரும்போது தானாக அது கீழே இறங்கிடும். அதுதான் ரியாலிட்டி. ஆனால் எப்படிலாம் பறக்கு, சரி பறக்கதை விட்டுருங்களேன், அவ்வளோ தூரம் எப்படிலாம் பறந்துச்சு. பறக்குறோம், அப்படியே பறந்தாலும் லேண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஷேக் இருக்கும். அது கூட கேட்டால் வண்டி ஸ்மூத்தாக போகுது. ஒரு விமானம் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நம்ம சொல்லுவோம் ஏர் டர்பியூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விமானம் குலுங்க ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க, மதகுருமார்கள்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பெண் குழந்தை கவலையே படாம கையில ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, ஆண்டவா கருணை இல்லையான்னு கூவுறாங்க. தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அந்த விமானம். கடைசியில் அது நடுநிலைமைக்கு வந்த உடனே ஒரு நபர் அந்த மதகுரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த குழந்தையை கூப்பிட்டு கேச்சார், நாங்க அத்தனை பேரும் கத்துறோம், அத்தனை பேரும் கூப்பாடு போடுறோம், அத்தனை பேரும் படபடுத்தோம், நீ எப்படி இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்க அப்படின்ன பொழுது அந்த 10 வயது குழந்தை சிரிப்பு மாறாத முகத்தோட அவரை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த குழந்தை சொல்லிச்சான், எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்ல, இது யாரில் எடிட் பண்ண இதை? நானும் ஏதோ நல்ல கருத்து சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன்.
சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் பெருசாலாம் தெரில. நெக்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் ஓடியா. சாபாஸ். அது குருவி தானே? சரி, ஏதோ ஒன்று. பண்ட மாற்று முறை. ஒன்று கொடுத்து ஒன்று எடுத்துக்கிறது. நீங்க வந்து ஒரு கொடுத்திருக்கிற மனுவனுடைய சாராம்சம் என்னன்னு கருந்துவாம்பாடி சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு தளபதி அவர்களே, எனக்கு கரல் மாடு வாங்கி கொடுக்கும்படி உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுக்க போகிறதில்ல. போதும், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி மாட்டிச்சா கூடாதுப்பா. டெய்லி கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? யூ ஆர் டோட்டலி ராங். நான் சொல்ற ஆப்ல கிரிக்கெட் ஆடுங்க, ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். என்ன சொல்றாரு இவரு? எனக்கு புரியல. கிரவுண்டில் போய் விளாட்றதும் ஆப்பிள் விளாட்றதும் ஒன்றா? எது கூட கம்பேர் பண்ணுதா? கிரவுண்டில் போய் விளாண்டா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? நீ ஒரு மொபைல் கேம் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுற, அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு அதை விளாடக்கூடாதுன்னு சொல்கிற. இதில் அது டோட்டலி ராங் வேறு. எங்கே டெய்லி கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? யூ ஆர் டோட்டலி ராங். டெய்லி கிரிக்கெட் விளாட கிரவுண்டுக்கு போகிறது டோட்டலி ராங். வீட்டில் உட்காந்து செல் விளாட்றது கரெக்ட். நீ வந்து இந்த ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணல, சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த ஆப் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் காட்டுற, அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிற பற்றியா? அதாவது கிரவுண்டில் போய் விளாட்றது டோட்டலி ராங், வீட்டில் உட்காந்து செல்லில் விளாட்றது கரெக்ட். கொஞ்சம் நியாயமாக பேசியாயோ? இவனை பெத்த நேரத்துக்கு நைட் ஷோ படத்துக்காக போயிருக்கலாம். இப்படி ஒன்று வந்து நிக்கணும் கனவாகண்ணே. சரியான கிக். அப்படி சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சுடு தண்ணியில் பியர் சோப் போட்டிருக்கீங்களா? போடலன்னா இப்போவே போட்டுக்கோங்க. இந்த ஒரு சோப்பை வச்சு நீங்கள் 3 சோப்பு செய்ய முடியுங்க வீட்டிலே. வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சோப்பை எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி சைஸில் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிற டைமில் இது போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலக்குங்க. அதுக்கு முன்னாடி 5000 மதிப்புள்ள வாட்ச் வந்து ₹1 தான், 5000 மதிப்புள்ள ஏர்பாட்ஸ் ₹99 தான், 1 லட்சம் மதிப்புள்ள ஃபோன். ஓகே கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து கலக்குங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்கிற பவுடர் நல்லா ஒரு கப்பு போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. 3 சோப் நான் சொன்னேன் இல்லையா, 3 சோப் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுடைய துணி துவைக்காதீங்க, அரிக்கும். அப்புறம் பாத்திரம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கணும். அப்புறம் பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சிங்கன்னா இல்லை லூஸால நீ பற கடுப்புக்கு ஏதாவது பேசி விட்றோம்ல. பியர் சோப் 50 கிராமே ₹40. முட்டாப்பையில் அதை வாங்கி கட் பண்ணி அதை வெண்ணில் சூடு பண்ணி அதில் வினிகர்லாம் போட்டு சோப்புடிலாம் போட்டு அதை நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 3 சோப்பா? துணி துவைக்கிற சோப்பே ₹10 தான். அது 3 வாங்கிட்டு போக வேண்டியதான். இல்லை எதுக்குள்ள லூஸ் மாதிரி ₹40 வாங்கி அதில் வேலைப்பாடு பண்ணணும். நானும் ஏதாவது நல்லது ₹10 சொல்லிட்டு இவ்வளோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. ஏதாவது சொல்லிட போகிறோம் பேர். இதில் இடையில ப்ரொமோஷன் வேறு சோக்கு. எனக்கு சரிப்பா, நீ என்னமோ பண்ணுப்பா, எனக்கு ஏன்பா இதெல்லாம்? அவரை ஏன்டா சும்மா கூப்பிட்டுறேன்? நீ பாட்டுக்கு போடா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. நான் உன் பேச்சுக்கு வந்தனா, நான் உன்னை கூட நிறைய இடத்துல எனக்கு உன்னை பிடிக்கும் தானே சொல்றேன். இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க வீடியோஸ் எல்லாமே நான் பாத்துருக்கேன். அதுக்காக என்னையே போட்டு கொடுப்பேன். அப்போ உண்மையா? அப்போ டிடிஎஃப் வாசன் தான் நம்ம விஜயத்தை போட்டு கொடுத்தாரா? எனக்கு தெரிலப்பா. அவர் வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தான் பார்க்குறேன். வந்துட்டார் தலைவர். இப்போ என்ன சொல்ல போகிறாரு? இனிமே உங்களை எங்கேயாச்சும் போலீஸ் பிடிச்சா நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா விட்டுருவாங்க. நான் நிறைய பேச விரும்புறேன், செயலே காட்ட விரும்புறேன். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சொம்பு திருடனை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணாத்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பிடிச்சிருந்தா நாங்களே ஃபாலோ பண்ணுவோம். ரைட்டா கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணிக்கோங்க. பர்சனல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க 10th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, லைசென்ஸ், ஆர்சி புக் எல்லாமே அங்க அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து நீங்க எப்போ கால் பண்ணாலும் யார் எடுப்பாங்களோ அவங்க மெயில் ஐடியை போட்டு சென்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் போலீஸ் உங்களை பிடிச்சி லைசென்ஸ், ஆர்சி புக்னு கேட்டாங்கன்னா உங்க மொபைல்ல டிலீட் ஆயிருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சென்ட் பண்ண சொல்லி காமிச்சிருங்க. அந்த நாய் போன் எடுக்காட்டி என்ன பண்றது? சாவு எப்படி அவனும் எடுக்க மாட்டான். மைக்க வைடா நீ மாலா. ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல, மைக்க ஃபர்ஸ்ட் வெளில பண்ணி மாலா. புரியல சார். புரியல? என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுங்க கேப்பா பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சரி, எங்க அம்மா நான் பேசுறேன், என் ஒய்ஃப் உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா?
என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு? இல்லை எனக்கு புரியலை. அவர் வந்து அவர் ஒய்ஃபை வாடி போடின்னு சொல்கிறார், அம்மா வாடி போடின்னு சொல்கிறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் எப்படி வாடா போடான்னு சொல்லலாம்? உங்களோட அவர் எவ்வளோ வயசு மூப்பில் இருப்பார்? உங்கள் வயசாகவே இருக்கட்டுமே, சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷோ நடத்துறீங்க, அதுக்கு அவர் கெஸ்ட்டாக கூட்டுறீங்க. சும்மா ஒருத்தரை பார்க்கும்போது அவரையே நம்ம வந்து வாடா போடான்னு சொல்லக்கூடாது தானே? இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக கூட்டுறீங்க உங்கள் ஷோக்கு, அதில் நீங்கள் அவரை வாடா போடான்னு சொல்லுவீங்க. இது வந்து அவர் வந்து வாடா போன்னு வேணே சொல்லல, கோபிநாத் மாதிரி காப்பி அடிச்சிருக்காரு, சரிங்களா? இதே மாதிரி கோபிநாத் வந்து ஒரு ஷோவில் வந்து ஒரு பையனை சொல்லுவார். அது வந்து ஒரு வாட்டி தான் சொல்லுவார், டேய் மைக்கு இன்னொருத்தன் கூட்டுறா அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சொல்லுவார். அது ஒரு பையன், சரிங்களா? சின்ன பையனை வாடா போடான்னு சொல்லலாம், ஓகே, தப்பு இல்லை. இவருக்கு வயசு என்ன ஆகுது? இவர் எப்படி நீங்கள் வாடா போடான்னு சொல்லலாம்? அவர் சொன்னது தப்பாகவே இருக்கட்டும், அவர் வாடி போட்டு வந்து ஸ்டேஜில் வச்சு சொன்னது தப்பு தான். அவரை வாடா போடான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒரு ஷோ நடத்திட்டீங்க, நீங்கள் ஆங்கராக இருந்தால் என்னாலும் பேசலாமா? இல்லை நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் வேறு பண்ணியிருக்கீங்க. இல்லை புரியலை, அவர் சொல்கிற விதத்தில் சொன்னால் ஓகே. மைக்கை வைடா, வெளியே போடா, நீங்கள் ஒரு ஷோக்கு போயிருக்கீங்க, டக்குன்னு சடனாக எப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டக்குன்னு அந்த டைம் நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆங்கர் வந்து பண்ணது தப்பு தானே. உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு தெரில. எனக்கு வந்து நம்ம ஆங்கர் சொன்ன விதம் பிடிக்கல. ஸோ அதை வந்து என் ஒப்பீனியன் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், சரிங்களா? ஹலோ ஹலோ, நான் ஆசீர்வாத் குழுங்க. யாரு? ஆசீர்வாத் குழுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருங்க. புரியலங்க. ஆசீர்வாத குழுவில் ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுல இருந்து பேசுறேங்கண்ணா. அதாவது லோன்கார பேசுகிறான், ஆசீர்வாத குழுன்னு ஒரு லோன் விட்டு அவன் ஆசீர்வாத குழு வந்து பேசுகிற சார் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதமா நல்லா இருக்கீங்க. என்ன பண்ண போறா? ஏலு இது அதுதானே? சரி இல்லை போட்டாச்சு. அவன் பேர் பண்ணல. ஏலு இல்லை என்ன நடக்குங்க? எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று, அவன் கல் போடுற கேப்பில் அவன் வந்து வீட்டுக்கே போயிருக்கணும், சரிங்களா? சரி ஓகே, அவன் வந்து ஸ்லோவாக போயிட்டான், பக்கத்தில் தான் போயிருக்கான். கல் எடுத்து எதுக்குல அதில் போட்டு அடிக்கணும்? கல்லை எடுத்து வீசிருக்காம டேரெக்டாக. இது தெரிஞ்சு எடுக்கான்லா, தெரியாமல் எடுக்கான்லா, வேனுக்குன்னு எடுக்கான்லா? ரீச் ஆகணும், இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக பண்ணால் தான் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீரியல்லாம் எடுக்கானுங்களா? எனக்கு தெரியலை. அவ்வளோதானா? சரி காய்ஸ், வீடியோ முடிஞ்சு. இருக்க வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம்ல, அதனால வேலை பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு லைக், சரிங்களா? ஸோ வீட்டில் என்ன பிடிக்கலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதையாவது கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி ஓகே, டாடா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? வீடியோ எப்போ வரப்போதோ.